Hi, good evening to everyone. Welcome to Investment Achievement. இன்னைக்கு கமெண்ட் செக்ஷன்ல ஒரு 2-3 கமெண்ட் பார்ப்போம். அண்ட் தென் இது வந்து சப்ஸ்கிரைபர் கமெண்ட் வந்து கணேஸ்வரி 100 அப்படின்ற ஒரு 2 hours முன்னாடி போட்டிருக்காரு. நம்மளுடைய சேனலோடைய ஃபாலோவர் அவர் வந்து அஷா இந்தியா கிளாஸஸ் வந்து எங்களுக்கு ஒரு ரிவ்யூ அண்ட் ப்ரிவியூ பண்ணிக்கோங்க. ஹியூஜ் கன்சல்டேஷன் பேஷன்லி ஹோல்டிங் இன் 1.5 years அப்படின்னு இருக்காரு. பிரதர் இது ஹோல்ட் பண்ணுங்க, நல்ல ஒரு மொமெண்டம் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு, மேல போகும். என்னுடைய வாட்ச் லிஸ்ட்ல இருக்கிற ஸ்டாக்கும் எனக்கு இன்னைக்கு உங்களுக்கு உண்டான ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு உண்டான வீடியோவை தர முடியல. வெயிட், இன்னும் 2-3 கமெண்ட் இருக்கு. ஒரு நாளைக்கு 4 சப்ஸ்கிரைபர் கமெண்ட்டை பிரீஃபா பார்த்துருவோம். எல்லாமே நல்ல ஒரு பொட்டன்ஷியலா மூவ்க்கு உண்டான எபிலிட்டியில இருக்கிற ஸ்டாக்ஸ் தான். அண்ட் தென் இன்னொரு சப்ஸ்கிரைபர் வந்து அஷாய் அப்படின்ற ஒரு பை அண்ட் வெயிட் நான் உங்களை ஃபாலோ பண்ணி தான் கத்துக்கிட்டேன். அப்படி XIR வந்து 44%. தேங்க்யூ ப்ரோ, வெரி குட், வேற லெவல் பிரதர். 27 ஷேர்ல வந்து 20 பாசிட்டிவ் அண்ட் 7 நெகட்டிவ். இது வந்து எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கணும். வாங்கின ஸ்டாக்ஸ் எல்லாமே மேலேயே தான் போயிட்டு இருக்கணும்னு கிடையாது. என்னுடைய போர்ட்ஃபோலியோல 4 ஸ்டாக் வந்து நீட்டி படுத்துக்கிட்டு பல்ல காமிச்சுக்கிட்டு தான் இருக்கும். அந்த ஸ்டாக்குக்கு உண்டான மொமெண்டம் வரும்போது அது மூவ் ஆகி போகும் அப்படின்றதுதான் உண்மையான விஷயம். அண்ட் தென் இன்னொன்று வந்து ஃபேஸ்புக்ல வந்து இன்ட்ரெஸ்டிங் டாபிக். இதுல வந்து நான் போட்டிருக்கேன், மோசமான சூழலில் கடக்க புத்தனின் தவநிலை தேவையில்லை, எரும மாட்டின் மனநிலை போதும் அப்படின்னு இருந்தேன். அதுக்கு ஒரு நண்பர் வந்து இதுல எது எருமை மாடு பிரதர் அப்படின்னு கேக்குறாரு. பிரதர், எருமை மாடுன்றது ஒண்ணு கிடையாது. எவன் ஒருத்தன் நீட்டி படுத்துக்கிட்டு இருக்கிறானோ அவன் அடியில போய் பிடிச்சி வச்சுக்கோங்க, அவன் தான் எருமை மாடு. எப்பவுமே நான் எருமை மாட்டு மேலதான் பந்தயம் கட்டுவேன். ஏன்னா எருமை முதல்ல நகர்றதுக்கு தான் வேகம் கம்மியா இருக்கும். ஆனா அது ஓட ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கோங்க, அவனை எவன் முன்னா வந்தாலும் பார்க்காது, அடிச்சு தும்சம் கிளப்பிட்டு போவோம். அப்போ எருமாடு மாதிரி எங்க எவன் நீட்டி படுத்திருக்கிறானோ அவனைதான் நம்ம பிடிக்கணும் அப்படின்றதுதான் கான்செப்ட். இன்வெஸ்டரா இருக்கிறீங்கன்னா எருமாட்டு மேல பந்தயம் கட்டுங்க. எவன் நீட்டி நல்ல ஒரு சைட்வேஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறானோ அவன் மேல பந்தயம் கட்டிக்குங்க அப்படின்றதான் சொல்லுவோம். அப்போ இந்த எருமாட்டுல SBI எர்வாட்ஸ் தான் அது மூவ் ஆயிட்டு இருக்கு. பார்ப்போம், பொறுமையா இருக்கு, பார்ப்போம். நான் இன்னும் கூட சொல்றேன், 400 ரூபாய் 450 ரூபாய்க்கு SBI கார்ட்ஸ் வரணும்னு ஆசைப்படுறேன். அங்க வந்தா மீண்டும் ஒரு 50,000 போடுறதுக்கு ஒரு இன்வெஸ்டருடைய மைண்ட் செட் அப்படிதான் இருக்கும். நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்னா இறங்கணும், அங்கதான் நான் வாங்குவேன் அப்படின்ற மைண்ட் செட்டை வச்சுக்கணும். ஓகே, இன்னைக்கு நம்ம என்னென்ன ஸ்டாக் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த எருமாட்டிக்கு வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருவோம். இந்த டேட்டா பேட்டர்ன்ஸ்ன்ற ஒரு எருமாடா நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட எத்தனை மாசமா ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறேன்னா ஒரு 3 மாசமா ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த 3 மாசத்துக்கு முன்னாடி இந்த எருமாடு வந்து நீட்டி தான் படுத்துக்கிட்டு இருந்துச்சு. நான் இந்த இடத்துல வாங்கினேன், வாங்கி 1 மாசம் படுத்துருச்சு. அடுத்த ஸ்விங் இப்படி வந்துட்டு இங்க வச்சு இந்த இடத்துலயும் வாங்குங்கன்னு யார் யார் இங்கெல்லாம் வாங்கினாங்களோ அவங்களுக்குலாம் சைன்னு ஸ்கை ராக்கெட் ஆகி இன்னைக்கு ஒரு 60% மேல ப்ராஃபிட்டை கொடுத்து வச்சிருக்கு. இன்னைக்கு ஒரே நாள்ல 11.5% ஏற்றி வச்சிருக்கு. அப்போ அந்த ஸ்டாக் எங்க இருந்துச்சு நான் வாங்கும்போது எருமாடு மாதிரி கீழே இருந்தது. கீழே இருந்து வாங்கினதுனாலதான் எனக்கு இவ்வளவு பெரிய ப்ராஃபிட். எவனா ஒருத்தர் சொல்லுவான் பிரேக் அவுட், ரீடெஸ்ட், மல்டி இயர்ல மேல பறக்க போகுதுன்ட்டு. அப்ப இங்க போய் வாங்குறவனுக்கு 10%, 5% தான். அது போய் அங்க போய் ஏறுமா, மறுபடியும் கீழே ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆகி வந்துச்சுன்னா என்ன பண்றது? அதனால்தான் அந்த எருமாடி மாதிரி எவன் நீட்டி அடியில படுத்துக்கிறோம் அடியில இருக்கிறவங்க பிடிங்க. புரியுதுங்களா? எங்க வாங்கினா பெரிய ப்ராஃபிட் எடுக்கலாம், அவ்வளவுதான். சிம்பிள். ஸ்டாக் மார்க்கெட்ன்றது பெரிய விஷயம் கிடையாது. பை அண்ட் செல் 2 விஷயம் தான் நடக்குது. இந்த பை அண்ட் செல்ல எங்க பை பண்ண போறோம், எங்க செல் பண்ண போறோம், இதாக்குள்ள ஹோல்டுன்ற எபிலிட்டி. அந்த ஹோல்டுன்ற எபிலிட்டியை மென்டல் டிசிப்ளின் தான் எடுத்துட்டு வரும். அந்த மென்டல் டிசிப்ளின், மென்டலா நம்ம டிசிப்ளினா இருக்கணும். அதுக்கு அந்த மென்டல் கிட்ட போயிட்டு மென்டலா இருன்னு சொன்னா அது கேட்காது. அதுக்கு புரியுற மாதிரி பக்குவப்படுத்தி அந்த மூளையை கழட்டி கீழே வச்சு ஏதாவது ஒரு ஷாம்பு கம்பு போட்டு கழுவி மறுபடியும் ரீசைக்கிள் பண்ணி மண்டக்குள்ளார வச்சாதான் அது அமைதியா இருக்கும். இல்லைன்னா லொடுக்குன்னு கை விட்டுவாங்க, லொடுக்குன்னு வித்துடும். அந்த மூளைக்கு தெரியாது. அது இயல்புத்தன்மை, மனிதனுடைய குணம் வந்து இயல்பான ஒரு விஷயம்தான். நியூஸ்க்கு ரியாக்ட் பண்ணுவான், சந்தோஷமா இருந்துச்சுன்னா எகிரி குச்சி ஓடுவான், துக்கமா இருந்தா மூளையில முடங்கி போய் உட்காருவாங்க. அப்போ மனிதனுடைய மூளையை தயார் செய்வதுதான் இந்த பங்குச்சந்தையில் முக்கியமான விஷயம் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். மென்டல் டிசிப்ளின் தான் எங்க ரோல் பிளே பண்ணும். பாக்கி எதுவுமே உங்களுக்கு ரோல் பிளே பண்ணாது. பை அண்ட் செல் அண்ட் தென் ஹோல்ட். அந்த ஹோல்டுன்ற அர்த்தத்துக்கு அந்த மென்டல் டிசிப்ளினை தயார் பண்ணணும். அந்த மென்டல் டிசிப்ளின் யார் தயார் பண்ணுவாங்கன்னா டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படின்றது தான் உங்களுக்கு தயார் பண்ணி தரும். புரியுதுங்களா? இவ்வளவு தூரம் போகும், இவ்வளவு தூரம் ஏறும், இவ்வளவு தூரம் இறங்கும், இதுக்கு மேல இறங்காதுட்டு கிளியரா உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த மூளைன்றது கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிடும். இது இயர்லியா உடனே வந்துருமானா வராது, கொஞ்சம் நாட்கள் ஆகத்தான் செய்யும். என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கே நான் அதான் சொல்வேன்,
மென்டல் டிசிப்ளின்ல ஃபிட் ஆங்க ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு நான் மோஸ்ட் ஆஃப் ஆல் கிளாஸஸ் முடிச்சுட்டு அதுதான் ட்ரெயின் பண்ணி கொடுத்துட்டு இருப்பேன். ஓகே, இன்னைக்கு வந்து ஒரு 2-3 பிரேக் அவுட் ஸ்டாக்ஸை பார்க்கலாம். அந்த 2-3 பிரேக் அவுட் ஸ்டாக்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்டாக்கை என்னுடைய போர்ட்ஃபோலியோவை ஒரு ரீஷெட்யூல் பண்ணி ஒரு 100 ஸ்டாக்குக்கு மேல வாங்கலான் இருக்கேன். அதுவும் ஐடி ஸ்டாக்ல இருக்கிற ஸ்டாக் தான். அதுவும் மிகப்பெரிய நிறுவனமான இன்ஃபோசிஸ்ல ஒரு 100 ஸ்டாக்ஸ் நாளைக்கு ரீஷெட்யூல் பண்ணி என்னுடைய போர்ட்ஃபோலியோவை எவனை கழிச்சு கட்டிட்டு எவனை ஒரு டிசைன் பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு. ஐடி ஸ்டாக்ல நான் இன்னைக்கும் சொல்லுவேன், ஸ்ட்ராங் பெட்டிங் பண்ணுங்க, ஐடி வேற மாதிரி பறக்கும் அப்படின்றது தான் என்னுடைய வாதம். அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். ஓகே, ஒரு குயிஸ் ஒன்று நம்ம ஃபேஸ்புக்ல வச்சிருந்தோம். அந்த குயிஸ்ல வந்து லாங் கன்சால்டேஷன் பிரேக் அவுட் வந்து வரோக் இன்ஜினியரிங் இந்த ஸ்டாக் தான். இது ஒரு லாங் பிரேக் அவுட் கன்சால்டேஷனா பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் வந்திருக்கு. ஸ்டாப் லாஸ் எந்த ஸ்டாக்லயுமே ஸ்டாப் லாஸ் இல்லாம போகாதீங்க அப்படின்றதால நம்ம சொல்லுவோம். ஸ்டாப் லாஸ்ன்றது 450 ரூபா, சாரி 460 ரூபா நீட்டு இருக்கு. 450 ரூபா ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணி கொள்ளுங்கள். இந்த லெவலுக்கு கீழே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கிடைச்சுன்னா மார்க்கெட் ஃபர்தரா ஃபால் ஆகும். டார்கெட் 1 ஒரு 750, டார்கெட் 2 ஒரு 950 மூவ் ஆகிறதுக்கு பாசிபிள் அதிகம். ஜஸ்ட் எஜுகேஷன் பர்பஸ் தான், நாங்க எந்த பை கால் ரெக்கமெண்டேஷனும் கொடுக்கல. லேர்ன் அண்ட் தென் ஏர்ன் அப்படின்றது தான் நம்ம சொல்லுவோம். எல்என்ஜி பெட்ரோநெட் எல்என்ஜி நம்ம ஏற்கனவே சொன்ன ஸ்டாக். இப்போ என்ன நடந்திருக்கு, அதாவது இப்பயும் நம்ம என்ன சொல்லலாம், இந்த எருமாட்டு கதையை தான் எடுத்துக்கிட்டு வரலாம். இந்த எருமாட்டு கதை மாதிரி இங்க 189 ரூபாய் பைக்கால் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தோம். இந்த ரொம்ப சரியான ஒரு லோல டிப்ல இருக்குன்னுட்டு. அப்ப அந்த டிப்ல வாங்கினவனுக்கு இப்போதைக்கு என்ன லாபம் புரியுதுங்களா? அப்ப அந்த டிப்ல வாங்கினவனுக்கு இங்க இருந்தே இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 52% ஆஃப் கெயின்ல இருக்கிறான். அப்போ அந்த எருமாட்டை எந்த இடத்துல எருமாடு மாதிரி எவன் நீட்டி படுத்துக்கிட்டு இருக்கிறானோ அந்த லோல வாங்குங்க. அந்த லோல அந்த மொமெண்டம் கிரியேட் ஆகிற இடத்துல கரெக்டா பிக் பண்ணி எடுங்க. நீங்க இங்க கூட வாங்கலாம், தப்பு கிடையாது. அதுக்குன்னுட்டு இங்கேயே வாங்கிட்டு வெயிட் பண்ணக்கூடாது. இங்க வாங்கினீங்கன்னா வாங்கலாம், தப்பே கிடையாது. ஒரு குவாலிட்டியான ஸ்டாக் இங்க ஒரு அட்டெம்ப்ட் எடுக்கிறேன், நான் இங்கேயும் வந்து ஆவரேஜ் பண்றேன், இங்கேயும் ஆவரேஜ் பண்றேன், உண்டியல் சேமிப்பு மாதிரி நான் இங்க ஒரு 10 இங்க ஒரு 10 இங்க ஒரு 10 லோல வாங்கி வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு நல்ல ஒரு டீசென்ட் ரிட்டர்ன்ஸ். அண்ட் தென் இந்த ஸ்டாக் வந்து ஒரு 400க்கு மூவ் ஆகிறதுக்கு எபிலிட்டி உள்ள ஸ்டாக். நேற்று தான் ஒரு என்ட்ரி எடுத்திருக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்விங் எடுத்து க்ளோஸ் பண்ணோம், இவ்வளவு தூரம் எடுத்து க்ளோஸ் பண்ணிட்டு ரீபை எடுத்தோம். அண்ட் தென் 32% உண்டான ஸ்விங் ரேஷியோ இருக்கு. அப்போ நம்ம ஸ்டாப் லாஸ் எங்க மெயின்டைன் பண்ணலாம்? ஸ்டாப் லாஸ் வந்து ஆல் டைம் கன்சல்டேஷன் பிரேக் அவுட் ஆயிருக்கிறதுனால 261 வந்து எஸ்எல்ஆ வச்சுக்கோங்க. எஸ்எல்ஆ வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு பை பண்றவங்க பை பண்ணுங்க. ஜஸ்ட் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக் இருக்கு? லாரஸ் லேப் வந்து நம்ம ரீல்ஸ்ல நம்ம கொடுத்துருப்போம். நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் கரெக்ஷன்ல வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. பிரேக் அவுட் ஆயிட்டு இப்போ இந்த இடத்துல ஒரு மேஜர் என்கேஜ்மெண்ட் ஏரியா இருக்கு. பட் வந்து நத்திங் டு வரி, இந்த ஜோனை இது கம்ஃபர்டபுளா உடைச்சிருக்கு, தெரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல இங்க எருமாடு ரீஜியன் எங்க இருக்கு? இந்த எருமாட்டு ரீஜியன்ல இந்த 345 ரூபாய் வாங்கினவங்களுக்கு தான் நல்ல ஒரு ப்ராஃபிட். இப்ப கூட ஒரு 30%. அப்போ லாரஸ் லேப் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற டார்கெட்டுக்கு ஒரு 600க்கு மூவ் ஆகும்போது அந்த எருமாட்டு ரீஜியன்ல வாங்கினவங்களுக்கு தான் 64%. எவன் ஒருத்தன் வந்து நல்ல ஸ்டாக்கா அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. மேல கீழே இருந்து மேலே ஏறணும், அதுக்குன்னுட்டு மேல இருந்தே கீழே வந்துகிட்டு இருக்க கூடாது. அந்த எருமாட்டு ரீஜியனுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டு அங்கிருந்து ஒரு கரெக்ஷன் வந்து நல்ல ஒரு ரேஞ்ச ஃபார்மேஷன் பண்ணி எங்கன்னா ஒருத்தர கன்சால்டேட் ஆகும். அப்ப அந்த கன்சால்டேட்ல லோல புடிங்க, மறுபடியும் அந்த எருமாடு மேல போச்சுன்னா இந்த ஐயெல்லாம் உடச்சுக்கிட்டு வேகமா போகும். இந்த ரேஞ்சை உடச்சுட்டு கீழே வச்சாவே போதும், எருமாடு கொஞ்சம் நெஞ்ச வேகத்துல போகாது, காளைகளின் பலம் அசுர வேகத்தில் போகும் அப்படின்றதுதான் நம்ம சொல்ல முடியும். பை அ டிப் செல் அட் ரைஸ், அவ்வளவு சிம்பிள் கான்செப்ட். இந்த கான்செப்ட் தெரியாம தான் பல ரீட்டைல் இன்வெஸ்டர் இந்த மார்க்கெட்ல பணத்தை லூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்றத சொல்லலாம். ஓகே, லாரஸ் லேப் நம்ம ரீல்ஸ்ல சொல்லியிருந்தோம். ரீல்ஸ்ல சொன்னதை வீடியோவாகவும் பார்த்துட்டோம். ஆல்மோஸ்ட் ஒரு 600க்கு இந்த ரேஞ்சுக்கு மூவ் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குங்க. ப்ரீவியஸ் ஐக்கு 610க்கு. அப்போ கிளியரா உடைச்சு வச்சிருக்கா, கிளியரா இந்த ஜோனுக்கு மேல கிளியர் பண்ணி தான் வச்சிருக்கு. வெயிட் அப்படின்றது சொல்லலாம். ஸ்டாப் லாஸ் ஆஃப் 450 இன்னமும் இறக்கி வைத்தாலும் கூட இந்த 430 ருபீஸ்க்கு வச்சு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஃபர்தரா மார்க்கெட் மேல போறதுக்கு ஹைலி பாசிபிள். இன்ஃபோசிஸ்ல நான் 100 ஸ்டாக் வாங்க போறேன்னு சொன்ன உடனே எல்லாரும் குடுக்குன்னு ஓடி போய் வாங்கிடாதீங்க. நான் ஜஸ்ட் எஜுகேஷன்ல தான் சொல்றேன். இப்போ இன்ஃபோசிஸ் என்ன நடந்திருக்குன்னா, கீழே இந்த ரேஞ்ச்ல சொன்னோம் 1200 சம்திங்ல அங்கிருந்து யாருமே வாங்கல. அப்ப என்ன நடக்குது, ஒரு ட்ரெண்டை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? கிளியரா ஒரு அப் ட்ரெண்ட் அண்ட் தென் ஒரு கரெக்ஷன், மறுபடியும் ஒரு அப் ட்ரெண்ட், ஒரு கரெக்ஷன், மறுபடியும் ஒரு அப் ட்ரெண்ட், ஒரு கரெக்ஷன்.
இது கரெக்ஷனா, என்னங்க இவ்வளவு பெரிய இறக்கம் வந்திருக்கு, இது போய் கரெக்ஷன்றீங்க. அதாவது ஒரு எஸ் டைப் ரிட்ரேஸ்மெண்ட் அப்படின்னுவாங்க. வாட் இஸ் எஸ் டைப் ரிட்ரேஸ்மெண்ட்? எஸ் டைப் ரிட்ரேஸ்மெண்ட்னா என்ன அப்படின்றது கிளியரா டிரா பண்ணி காட்டுறேன். அப்போ மார்க்கெட் வந்து ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் தான் வந்திருக்கு, தெரியுதுங்களா? இது வந்து எஸ் டைப் ரிட்ரேஸ்மெண்ட் அப்படின்னுவாங்க. கிளீனா மார்க்கெட் மேல போயிட்டு ஒரு ரீடெஸ்ட் வந்திருக்கு. இப்போ இந்த ரீடெஸ்ட்ல நம்ம எது ஒரு ஸ்டாப் லாஸா ஒரு ஹண்டிங் ஜோனா வச்சுக்கலாம். அப்போ வந்து இந்த ஜோன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன். ஒரு 1450, அதாவது 1450க்கு எஸ்எல்ஆ வச்சுட்டு ட்ரேட் பண்றவங்க தாராளமா என்ட்ரி போங்கலாம். டார்கெட்டா ப்ரீவியஸ் ஐக்கு கார்னர் பண்ணலாம். அப்போ இங்க இருந்து மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படின்னும் போது ஒரு 1513ல இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 14% ஆஃப் ஸ்விங் ரேலி. இது வந்து ஒரு ஸ்விங். இந்த ஸ்விங்குக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட் வந்து நம்ம இதுதான் வச்சாகணும். என்ன இருக்குன்னா 1600. அப்போ அந்த 1600க்கு என்ன பர்சன்டேஜ்? ஒரு 6.5%. அண்ட் தென் ஒரு 15%. ஒரு 15%க்கு உண்டான ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இன்ஃபோசிஸ். அந்த 15%க்கு மேல உடைச்சதுன்னா இது வந்து ஆல் டைம் ஐய பிரேக் அவுட் ஆகக்கூடிய கிரைட்டீரியா, தெரியுதுங்களா? ஆல்மோஸ்ட் இங்க ஒரு அட்டெம்ப்ட் எடுத்துட்டு இந்த ரேஞ்சை உடைச்சிட்டு தாவே போதும். இந்த ரேஞ்சை உடைச்சா இந்த கன்சால்டேஷன் ஜோனை, இந்த கேப் ஃபில்லிங் இருக்கு தெரியுங்களா, இந்த கேப் ஃபில்லிங்கை உடைச்சு கொடுத்துரும். இந்த கேப் ஃபில்லிங்க ஒரு 1725 மேல உடைச்சு கொடுத்ததுன்னா மார்க்கெட் வெறித்தனமா மூவ் ஆகும் இன்ஃபோசிஸ். அது ஒரு காலமே இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு எர்வா மார்டின் ரேஞ்ச் தான், ஒரு சைட்வேஸ் ஜோன்ல தான். அந்த சைட்வேஸ்லயும் மேல போயிட்டு அட்டெம்ப்ட் எடுக்க முடியாம கீழே வருது. இது வந்து ஒரு நல்ல ஒரு என்கேஜ்மெண்ட் ஏரியா. இந்த ஏரியால ஒரு அட்டெம்ப்ட் எடுக்கிறவங்க எடுக்குங்க. ஃபர்தர் ஃபால் வந்ததுன்னா இது மீண்டும் ஒரு 1200 1300க்கு வந்துடும். அப்போ ஸ்டாப் லாஸை இல்லாம ட்ரேட் பண்ணக்கூடாது. நீ எவ்வளவுக்குன்னா போடலாம். அந்த ஸ்டாப் லாஸ்ன்றது மினிமம் ஸ்டாப் லாஸை வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிங்க. இல்லைன்னா இன்வெஸ்டரா இருக்கிறீங்கன்னா முதல் பகுதியை ஒரு 100 ஸ்டாக் பிளான் பண்றீங்கன்னா 50 பங்குகளை இங்க வாங்கிக்கோங்க. கீழே வந்தா 50 வாங்கிக்கோங்க. இல்ல இதுக்கு மேல ஒரு 1750க்கு மேல கம்ஃபர்டபுளா ஓபன் அண்ட் க்ளோஸ்ல ஒரு மந்த்லி கேண்டல்ல பிரிண்ட் அடிச்சதுன்னா அங்க வாங்கலாம். 3 பகுதியாக இன்ஃபோசிஸை பிரிச்சு வாங்கலாம். நாங்க சொல்றது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும்தான், எந்த ஒரு பைக்கால் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கல. நம்ம சொல்லிட்டோம்னு நேரா போய் வாங்கிடாதீங்க. இதுல வந்து இன்னொன்னும் பாத்துக்கலாம். இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஷூட்டிங் ஸ்டார் அப்படின்னு, ஒரு ஈவினிங் ஸ்டார், மார்னிங் ஸ்டார், ஷூட்டிங் ஸ்டார் அப்படின்னுவாங்க. அப்ப இந்த 3த்துல பாத்தீங்கன்னா ஒரு ஈவினிங் ஸ்டார் மாதிரி வரும். இந்த ரேஞ்சுக்கு உடைச்சதுன்னா ஃபர்தரா கீழே வந்துடும். சொன்ன திங்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லேர்ன் அண்ட் தென் இயர் அப்படின்றதா சொல்லலாம். ப்ராப்பர் டெக்னிக்கல்ஸா லேர்ன் பண்ணணும் அப்படின்ட்டு விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் அப்கமிங் செஷன்ல ஜாயின் பண்ணலாம். 27th April கிளாஸஸ் எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே via Google Meet. No more recording classes. 1 year support from my side. முறையான கல்வியும் முறையான பயிற்சியும் மட்டுமே பங்கு சந்தையில் வெற்றியை தரும். அண்ட் பேமெண்ட்ஸ் வந்து ஒரு சில நண்பர்கள் கேட்டீங்க, ரீஃபண்டபிள் உள்ள வரும்போதே ரீஃபண்டபிள்னு கேட்டீங்க. நண்பா, நான் வச்சிருக்கிற ஃபீஸஸ் வந்து 10,000 15,000 50,000 எல்லாம் கிடையாது. 3,000 ரூபி 8 செஷன். நீங்க வந்து பேமெண்ட்டை போட்டுட்டு உள்ள வந்தீங்கன்னா ரீஃபண்டபிள்ன்றது நோ மோர் வே, ஒன் வே தான் அப்படின்றத சொல்லிக்கிறதுக்கு விரும்புறேன். அண்ட் தென் என்னுடைய அக்கௌண்ட் டீடைல்ஸ் இதுதான். விர்ச்சுவல் பேமெண்ட் ஐடியான ஜிபே மற்றும் வாட்ஸ்அப் உடைய நம்பர் இதுதான். கொயரிஸ் இருந்தா டெக்ஸ்ட் பண்ணுங்க. கிளாஸஸ் சிலபஸ் வேணும்னா கேளுங்க, சென்ட் பண்ணி விடுறேன். எந்தெந்த தேதி என்னென்ன டாபிக் வரும்னு பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்க. லேர்ன் அண்ட் தென் ஏர்ன் அப்படின்றதா சொல்லலாம். மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்மளுடைய சேனலை 4 பேருக்கு சொல்லிக் கொடுங்க. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்கள் நண்பன் பாலாஜி ரஞ்சிதா.